ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காடு காவல் நிலையத்தில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட வழக்கில் ஹரி என்பவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ வழங்க கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காடு காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை வந்த 2 மர்ம நபர்கள் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு பின்னர் காவல் நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு கடையின் மீதும் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உத்தரவின் பேரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். முதற்கட்டமாக சிப்காடு பகுதியை சேர்ந்த 12 பேரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகள் சென்னையில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணிப்பேட்டை காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் சென்னையில் முகாமிட்டு அந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்தனர். அப்பொழுது சென்னையில் பதுங்கியிருந்த பரத், விஷால் மற்றும் ஹரி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதில் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தமிழரசன் என்பவரின் மகன் தான் இந்த ஹரி. இவருக்கு 17 வயதுதான் ஆகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து ராணிப்பேட்டைக்கு குற்றவாளிகள் வேன் மூலமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட நிலையில் காவேரிப்பாக்கம் அருகே வாணிசத்திரம் பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என ஹரி தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் முத்தீஸ்வரன் அவரை அப்பகுதியில் வேனிலிருந்து கீழே இறக்கி இயற்கை உபாதை கழிப்பதற்காக அழைத்து சென்ற நிலையில் ஹரி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு காவல் உதவி ஆய்வாளர் முத்தீஸ்வரனை கத்தியால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் சசிகுமார் தப்பி ஓட முயன்ற ஹரிக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் அவர் தொடர்ச்சியாக தப்ப முயன்றதால் முதற்கட்டமாக துப்பாக்கியால் சுடப்பட்டு சுட்டுள்ளார். எனினும் அந்த குண்டானது அவர் மீது எந்த இடத்திலும் படாத நிலையில் 2வது முறையாக துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் ஹரியின் வலது காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஹரி மற்றும் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் இருவரும் வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இருவருக்கும் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது மருத்துவமனை முழுவதும் போலீசாருடைய பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் காணப்படுகிறது. கிருஷ்ணன், ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காடு காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஹரி என்பவரை போலீசார் சுட்டு பிடித்து உள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜான் பிரிட்டோ.